السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: أدبوا أولادكم وأحسنوا تأديبهم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாம் எல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாளிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள்வாளிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை கருணை மிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்தருள்வானாக. அவருடைய கபறுகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. அவர்கள் இந்த உலகத்தில் செய்திருக்கிற நன்மைகளை கபூல் செய்வானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாளிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமினான பெற்றோர்களை குறித்து, கணவன் மனைவி குறித்து அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருமறையின் ஒரு வசனத்தில் அவர்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது, வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களில் சில பேர் இப்படி இருக்கிறார்கள். அவர்கள் இப்படி துஆ செய்வார்கள்: ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா, இறைவா எங்கள் மனைவியர் வழியாக எங்களுக்கு அழகிய குழந்தைகளை அன்பளிப்பாக தருவாயாக. அந்த வாரிசுகளை, அந்த சந்ததிகளை எங்களுக்கு துன்பமாக, துயரமாக, சிரமமாக, சோதனையாக இல்லாமல் அவர்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சியே தருவாயாக என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பேர்களையும் முத்தகீன்களுக்கு, நல்லவர்களுக்கு நீ வழிகாட்டியாக ஆக்குவாயாக என்று நல்லடியார்கள் இப்படி துஆ செய்வார்கள் என்று கணவன், மனைவி, பிள்ளைகள் குறித்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் சில பேர் இப்படி நடந்து கொள்வார்கள் என்று ஒரு அறிமுகத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். பெற்றோர்களாக இருப்பவர்கள், கணவன் மனைவியாக இருப்பவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து கொள்ள வேண்டிய ஆதங்கத்தை, கவலையை, வேட்கையை, ஆசையை குறித்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவனே ஒரு துஆவையும் கற்றுக் கொடுத்து இப்படி ஓதுவார்கள் என்று சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமினான மக்களுடைய வாழ்வின் அத்துணை துறைகளுக்கும் வழிகாட்டியாக, முன்மாதிரியாக அவர்கள் திகழ்கிறார்கள் என்று நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டே இருக்கிறோம்.
ஒரு மூமினான மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே தொடங்கி அவருடைய அத்தனை வாழ்வின் அம்சங்களிலும் பெருமானாருடைய வழிகாட்டுதல் என்பது தவிர்க்க முடியாதது நிச்சயமாக இருக்கும். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைகளுக்கும் எப்படி வழிகாட்டியாக இருக்கிறார்களோ அதே போல குழந்தைகள் மீது செலுத்த வேண்டிய கருணை, அவருடைய உணர்வுகளை மதித்தல், அவர்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகள், கடமைகள், அவர்கள் மீது நாம் காட்ட வேண்டிய அன்பு, பரிவு, கருணை, இரக்கம் அனைத்துக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். இபாதத்துகள் சார்ந்த, வணக்க வழிபாடுகள் சார்ந்த, ஆகிரத்துடைய விஷயத்திற்கு மட்டும்தான் பெருமானார் முன்மாதிரி என்று இல்லாமல் இந்த உலகில் ஒரு மூமினான மனிதனுடைய வாழ்க்கையின் அத்துணை அம்சங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் குழந்தைகள், அந்த குழந்தைகளை நாம் எப்படி பரக்கத்தாக பெற்றுக் கொள்வது, அவருடைய ஹிதாயத்திற்காக நாம் எப்பொழுதும் துஆ செய்ய வேண்டும், அவர்களுக்காக நாம் எப்பொழுதும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களை பெற்றெடுப்பது ரொம்ப ஈஸியான காரியம் அல்ல, அவர்களை வளர்ப்பது ரொம்ப கஷ்டமான காரியம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வழிமுறையில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். குழந்தைகள் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய தினத்தில் காட்டிய அன்பையும் பரிவையும் பார்த்து அரபுகள் ஆச்சரியப்பட்டார்கள். எங்களுக்கு இதற்கு முன்பு இப்படியெல்லாம் எங்கள் குழந்தையிடத்தில் நாங்கள் நடந்து எங்களுக்கு பழக்கமே இல்லை என்று ரசூலுல்லாஹ்வுடைய குழந்தைகள் மீதான அணுகுமுறையை பார்த்து, பிஹேவியரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை எங்கு பார்த்தாலும் அவர்களாக முந்தி சென்று கை கொடுப்பார்கள். ஹதீஸ்களிலே இப்படி சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஒரு தெருவழியாக போய்கொண்டிருக்கிற பொழுது ஏதாவது ஒரு குழந்தை, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத ஒரு குழந்தை ரசூலுல்லாஹ்வுடைய கைகளை, விரல்களை பிடித்துக் கொண்டு நடக்க ஆரம்பித்து விட்டால் அந்த குழந்தை எங்கே ரசூலுல்லாஹ்வை அழைத்து செல்கிறதோ அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் போய்கொண்டே இருப்பார்கள். எனக்கு நேரமாகிவிட்டது, வேறு வேலை இருக்கிறது, நான் பள்ளிவாசலுக்கு போகிறேன், எனக்காக அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசி அந்த குழந்தையின் அன்பை பாதையிலே துண்டித்து விட்டு போகிற பழக்கம் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை. பெருமானாருக்கு அறிமுகம் இல்லாத ஏதேனும் ஒரு குழந்தை ரசூலுல்லாஹ்வுடைய விரல்களை பிடித்துக் கொண்டு நடக்க ஆரம்பித்து விட்டால் அந்த குழந்தை எதுவரைக்கும் போகிறதோ அதுவரைக்கும் அந்த குழந்தையிடத்திலே பேச்சு கொடுத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவார்கள். இதை பார்த்து அன்றைக்கு இருக்கிற அரபுகள் ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் பார்ப்பார்கள். குழந்தைகள் எங்காவது விளையாடிக் கொண்டிருந்தால் அந்த குழந்தைகளை நிறுத்தி அவர்களை நலம் விசாரித்து அவர்களுக்கு கை கொடுத்து அவர்களுடைய தலையிலே கை வைத்து துஆ செய்யும் பழக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்திருந்தார்கள். இதுவும் அரபுகளுக்கு ரொம்பவும் ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு செய்தி தான். அதையெல்லாம் விட அரபுகளுக்கு ரொம்ப ஆச்சரியமான செய்தி என்ன என்றால், ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார், அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், கப்பல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஸன் இப்னு அலி, அலி ரலியல்லாஹுடைய பிள்ளை, ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய பிள்ளை, பேர பிள்ளை ஹஸன் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மடியிலே அமர வைத்து அவர்களுக்கு முத்தம் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு பேர பிள்ளையை பார்க்கிற பொழுது தாத்தாவுக்கு இயல்பாக வருகிற ஒரு உணர்வு. அப்படி அந்த ஹஸன் ரலியல்லாஹுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தம் கொடுத்துக் கொண்டிருந்த பொழுது அருகில் அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருந்தார். அவர்கள் கேட்டார்கள், ஃபகால் அக்ரா, ரசூலுல்லாஹ்வை பார்த்து அக்ரா கேட்கிறார், இன்னலி அஸரத்து மினல் வலத், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறார்கள், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறார்கள், மா கஃபில்து மின்ஹும் மஹதன், அந்த குழந்தைகள் ஒரு குழந்தையை கூட நான் முத்தமிட்டதே இல்லை என்று சொல்கிறார். அரபுகளிடத்தில் அப்படி ஒரு பழக்கமே இல்லை. 10 குழந்தைகள் என்று சொல்லுகிற பொழுது அந்த முதல் குழந்தைக்கு எத்தனை வயது, கடைசி குழந்தைக்கு எத்தனை வயது, அதற்கான இடைவெளி, அதற்கான கால அவகாசங்களை நாம் கணக்கிட்டு பார்க்கிற பொழுது சுமார் 10 ஆண்டு காலம் அல்லது 15 ஆண்டு காலம் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிற ஒரு அரபு தந்தை தனக்கு 10 குழந்தை இருக்கிறார்கள், என்னுடைய 10 குழந்தைகளை ஒரு குழந்தையை கூட நான் முத்தமிட்டதில்லை என்று சொன்ன பொழுது பரவர இலேஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அக்ராயை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தார்கள்.
ரொம்ப வியப்போடு பார்த்து விட்டு சொன்னார்கள், மல்லா யர்ஹம் வலா யுர்ஹம், யார் கருணை காட்டவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ்வும் கருணை காட்ட மாட்டான் என்று சொன்னார். குழந்தைகளை கொஞ்சுவது, அவர்களை அள்ளி அணைப்பது, அவர்களை அரவணைப்பது, அவர்களை ஆழம் தழுவது, அவர்களை தோளிலே போட்டுக் கொள்வது, அவர்களுக்கு முத்தமிடுவது, அவர்களை குசலம் விசாரிப்பது, அவர்களை நலம் விசாரிப்பது, அந்த குழந்தைகளோடு விளையாடுவதற்கு நேரம் ஒதுக்குவது, இது அனைத்தும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இரக்கமும் கருணையும் சுரப்பதற்கான காரணம். நீங்கள் அந்த குழந்தையின் மீது இரக்கமும் கருணையும் நீங்கள் காட்டவில்லை என்றால் அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்ட மாட்டான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இதிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவுரை ஒன்று இருக்க, அரபுகளுக்கு ரொம்ப ஆச்சரியமான செய்தி குழந்தைகளை முத்தமிடுவது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், கதிம நாஸு மினல் ஆராபி அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கிராமவாசிகளில் இருந்து ஒரு பெரும் கூட்டம் ரசூலுல்லாஹை சந்திப்பதற்காக வந்தார்கள். ஃபகாலு, அவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டார்கள், நீங்க தான் புதுசா வந்திருக்கிற நபியா? நீங்க தான் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்கிறீர்கள், நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதரா என்று பெருமானாரை குறித்து எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹை பற்றி அவர்கள் ஊரிலே பேசிக்கொண்ட ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். அத்தகப்பருன சியாபக்கும் சுபியானுக்கும், நீங்க உங்க குழந்தைகளை எல்லாம் முத்தமிடுவதாக நாங்கள் கேள்விப்பட்ட உண்மைதானா என்று கேட்டார்கள். நீங்கள் குழந்தைகளை முத்தமிடக்கூடிய நபி என்று சொல்கிறார்களே, அது உண்மைதானா என்று கேட்டபொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் ஆமா, நான் குழந்தைகளை முத்தமிடக்கூடிய நபிதான் என்று சொன்னேன். ஃபகாலு லக்கின்னா வல்லாஹி மா நுகப்பிலு, நாங்கள் எங்க குழந்தைகளை முத்தமிட்டு எங்களுக்கு பழக்கம் இல்லை என்று அந்த அரபுகள் சொன்னார்கள், அந்த கிராமவாசிகள் சொன்னார்கள். அப்படி சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அவர்களை பார்த்து கேட்டார்கள், உங்களுடைய கல்புகளிலே இருந்து, உங்களுடைய உள்ளத்திலே இருந்து அல்லாஹ் கருணையை உருவிவிட்டார் என்றால் நான் அதற்காக என்ன செய்ய முடியும் என்று கேட்டார்கள். உங்கள் உள்ளத்திலே இருந்து அன்பையும் கருணையும் இரக்கத்தையும் அல்லாஹ் பறித்து விட்டான், உருவிவிட்டான் என்கிற பொழுது நானாக அதற்கு என்ன செய்ய முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபுகளை பார்த்து கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். பெருமக்களே, இந்த இடத்துல எல்லாம் அரபுகளுடைய வழக்கத்திலேயே இல்லாத ஒரு பழக்கம் குழந்தைகளுக்கு முத்தமிடுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை எங்கு பார்த்தாலும் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை நலம் விசாரிப்பதும் அவர்களுக்காக துஆ செய்வதும் அந்த குழந்தைகளை அள்ளி அணைத்து முத்தமிடுவதையும் ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. இந்த செய்திகளில் இருந்து ஹதீஸுகளை அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, மூமின்கள் எப்பொழுதும் கருணையோடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை சுற்றி பெண்கள் இருப்பார்கள், அவர்களை சுற்றி பெரியவர்கள் இருப்பார்கள், அவர்களை சுற்றி பலவீனமானவர்கள் இருப்பார்கள், அவர்களை சுற்றி நோயாளிகள் இருப்பார்கள், குறிப்பாக குழந்தைகள் இருப்பார்கள். இந்த 5 கேட்டகரியை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் இல்லாமல் ஒரு மூமினை பார்க்க முடியாது. அதனால் யாரேனும் ஒருவர் மீது நீங்கள் இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பழக்கத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளில் ஒன்று என்று குழந்தைகளுக்கு முத்தமிடுவதன் வழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதுண்டு, நான் தக்பீர் கட்டி தொழுகைக்காக நிற்கிற பொழுது மிக நீண்ட சூறாக்களை ஓதி அல்லாஹ்வுக்கும் எனக்குமான நெருக்கத்தை இன்னும் பின்னி பிழைய வேண்டும் என்று நான் கருதுவேன். இமாமத்திற்காக நான் நிற்கிற பொழுது ஒரு நீண்ட சூறாவை நான் ஓத வேண்டும் என்று நினைக்கிற பொழுது எனக்கு பின்னால இருந்து ஒரு கைக்குழந்தையுடைய சிறுங்கல் சத்தம் கேட்கும். அப்படி கேட்கிற பொழுது நான் தொழுகையை சீக்கிரம் முடித்து விடுவேன் என்று சொல்கிறார்கள். தொழுகையில இருக்கிற பொழுது அது அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்குமான ஒரு தொடர்பிலே இருக்கிற சந்தர்ப்பத்திலும் கூட ஒரு சின்ன குழந்தையின் சிறுங்கலோ அழுகையோ வந்துவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை சீக்கிரம் முடித்துக் கொண்டு அந்த குழந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள், அந்த குழந்தைக்கு பசி எடுத்தால் உணவு கொடுங்கள், பால் கொடுங்கள் என்று பெருமானார் சத்தமிட்டு சொல்வார்கள் என்று சஹாபாக்கள் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். அப்படி சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், ஐயுக்கும் அம்மன் நாஸ யுஹஃபிஃப், உங்களில் யாரேனும் பொதுமக்களுக்கு இமாமத் செய்வதாக இருந்தால், பொதுமக்களுக்கு உங்களில் யாரேனும் இமாமாக நிற்பதாக இருந்தால் அந்த தொழுகையை வெகு சீக்கிரத்தில் நீங்கள் முடித்து விடுங்கள். நீங்கள் மிக நீண்ட நேரம் தொழுகையில் நின்று கொண்டிருக்காதீர்கள், இமாமாக நின்று கொண்டிருக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு காரணம் அந்த தொழுகைக்காக வரக்கூடிய மக்களில்
குழந்தைகள் இருப்பார்கள், பலவீனமானவர்கள் இருப்பார்கள், வயது முதிர்ந்திருக்கிற பெரியவர்கள் இருப்பார்கள், பலவீனமானவர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், ஏதேனும் அவசர தேவை உள்ளவர்கள் இருப்பார்கள். அதனால் உங்களுடைய தொழுகையை நீங்கள் சீக்கிரம் முடித்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நிற்கிற பொழுது கூட அத்தகைய நபர்களுக்கு ஒரு அறிவுரையாக இதை சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த குழந்தைகள் மீது, படைப்பினங்களில் பலவீனமானவர்கள் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கருணையோடு இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். திருக்குர்ஆன்ல நிறைய துஆக்களை அல்லாஹ் ஆங்காங்கே சொல்லிக் கொண்டே வருவார். இன்னென்ன நபிமார்கள் இன்னென்ன துஆக்களை செய்தார்கள் என்று சொல்லுகிற பொழுது அதில் மிக முக்கியமாக அதிகமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய துஆக்கள் எது என்று சொன்னால், நபிமார்கள் தங்களுடைய வாரிசுகளுக்காக, சந்ததிகளுக்காக அல்லாஹ்விடத்தில் இன்னென்ன வார்த்தைகளை சொல்லி பிரார்த்தனை செய்தார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே இடம்பெற செய்திருப்பதை நாம் பார்க்க முடியும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாலும் முன்னாலும் வந்திருக்கிற நபிமார்கள் தங்களுடைய வாரிசுகள், சந்ததிகளுடைய ஹிதாயத்திற்காக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் எப்படி பிரார்த்தனை செய்தார்கள் என்கிற வார்த்தைகளை திருக்குர்ஆன் பேசுவதை பார்க்க முடியும். வருங்கால சந்ததிகள் குறித்து நபிமார்கள் கவலைப்பட்டிருக்கிறார்கள். தாங்கள் மட்டும் ஹிதாயத்தை பெற்றிருந்தால் போதாது, ஹிதாயத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினால் போதாது, தங்களுடைய வருங்கால சந்ததிகளும் அந்த ஹிதாயத்தை பெற வேண்டும். தங்களுடைய மறுமை வாழ்க்கையை மட்டுமே வெற்றி பெற்றால் போதுமானதில்லை, தங்கள் சந்ததிகள் வாரிசுகளுடைய மறுமை வாழ்க்கையும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறை தூதர்கள், நபிமார்கள் தங்களுடைய வாரிசுகளுக்காக இப்படி எல்லாம் துஆ செய்தார்கள் என்று திருக்குர்ஆன் பேசுவதை பார்க்க முடியும். காரணம், நம்முடைய குழந்தைகள், நாம் பெற்றெடுக்கக்கூடிய நம்முடைய வாரிசுகள், சந்ததிகள் துனியாவின் சொத்து அல்ல, அது ஆகிரத்துடைய சொத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் குழந்தைகளுக்குமான தொடர்பு என்பது நாம் மௌத்தாகிவிட்டால், மரணமடைந்து விட்டால் இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிற செய்தி அல்ல. அவர்கள் செய்கிற பிரார்த்தனை நமக்கு கபர் வரைக்கும் வரும். அவர்கள் செய்கிற பிரார்த்தனை நமக்கு நாளை மறுமை தினம் மறுமை வரைக்கும் வரும். நாளை மறுமை தினத்தில் தந்தைமார்களை அழைத்து அவர்களை விசாரணை செய்துவிட்டு அவரிடத்தில் எந்த நன்மைகளும் இல்லாத பட்சத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தந்தைமார்களிடத்தில் சொல்லுவார், பக்கத்திலே ஒரு அறை இருக்கிறது, அங்கே சென்று பாருங்கள், நிறைய நன்மைகள் இருக்கிறது, அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்வான். அந்த தந்தைமார்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு நன்மைகளை நான் செய்யவில்லையே என்று கேட்பார்கள். அப்படி கேட்கிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தந்தைமார்களிடத்தில் சொல்வான், நீ அவ்வளவு நன்மைகளை செய்யவில்லைதான், ஆனால் உன்னுடைய வஃபாத்திற்கு பிறகு உன் பிள்ளை உனக்காக துஆ செய்தார் இல்லையா, அந்த துஆக்களை நன்மைகளாக நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். சொர்க்கத்திற்கு செல்வதற்கு உனக்கு நன்மைகள் கம்மியாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், உன் பிள்ளையின் துஆக்களை நன்மைகளாக நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், அவைகளை இடத்திலே காட்டிவிட்டு சொர்க்கத்திற்கு செல் என்று சொல்வாய். அப்படி என்றால் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாரிசுகள், நம்முடைய குழந்தைகள் நம்முடைய துனியாவுடைய வாழ்க்கையோடு முடிந்து போகிற ஒரு உறவு அல்ல, அது மறுமை வரைக்கும் வரும், கபர் வரைக்கும் அவருடைய பிரார்த்தனைகளும் துஆக்களும் வந்து கொண்டு இருக்கும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன புகழ்பெற்ற ஒரு ஹதீஸ், இதா மாத்தல் இன்சானு இன்கதா அமலுஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கும் துனியாவுக்குமான எல்லா கனெக்ஷனும், எல்லா தொடர்புகளும் அறுபட்டு போய்விடும். மூன்று விஷயங்களை தவிர, அதில் ஒன்று வலதுல் சாலிஹுன் யதுஊலஹு, உங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளை, அவருடைய பிரார்த்தனைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாம் நம்முடைய குழந்தைகளுக்காக, அவர்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குவதற்காக அவர்களுக்கு எல்லா வகையான வசதி வாய்ப்புகள் அவர்கள் கேட்காமலேயே நாம் செய்து கொடுக்கிறோம். அவர்களை நன்றாக வளர்க்கிறோம், பராமரிக்கிறோம், அவர்கள் நல்ல ஊட்டச்சத்து உணவுகளை கொடுக்கிறோம், அவர்களை படிக்க வைக்கிறோம், திருமணம் செய்து கொடுக்கிறோம். அவர்களுக்கு நாளை அவர்கள் யாரிடத்திலும் கையேந்தி விடக்கூடாது என்பதற்காக, தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கான எல்லா சொத்துக்களையும் அவர்களுக்கு வாங்கி குவித்து வைக்கிறோம். நம்மால் உத்தரவாதம் தர முடியுமா, என்னுடைய வஃபாத்துக்கு பிறகு என் பிள்ளை எனக்காக துஆ செய்வார் என்று எந்த தந்தையாவது உத்தரவாதத்தை பெற்றுக் கொள்ள முடியுமா? அப்படி நம்முடைய குழந்தைகள் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. இவ்வளவையும் என் பிள்ளைகளுக்காக நான் செய்திருக்கிறேன். என் பிள்ளை என்னுடைய வஃபாத்திற்கு பிறகு எனக்காக துஆ செய்யும் பிள்ளையாக அவன் இருப்பானா, அல்லது என்னை மறந்துவிட்டு அவன் இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கிவிடக்கூடிய பிள்ளையாக இருப்பானா என்று யோசிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு தந்தைக்கும் இருக்கிறது. அதில் நாம் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். நான் மரணித்து விட்டால் எனக்காக துஆ
வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், உன்னுடைய துஆ எனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று தந்தைமார்கள் வசியத் செய்கிற பொழுது இந்த வசியத்தையும் சேர்த்து செய்ய வேண்டும் என்று சட்ட அறிஞர்கள் ஒரு செய்தியை சொல்வதை நாம் பார்க்க முடியும். அதனால் அந்த குழந்தைகள் தாய்க்கும் தந்தைக்கும் பெற்றோருக்கும் இணக்கமான குழந்தைகளாக, உறவுகளை தேடி வாழக்கூடிய குழந்தைகளாக, நல்லொழுக்கம் உள்ள குழந்தைகளாக, நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய பெயரை ரப்பிடத்தில் சொல்லும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைகளை இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் வளரக்கூடிய குழந்தைகளாக வளர்க்க வேண்டும். அது நம்முடைய பொறுப்பு. ஏதோ நாம் பெற்றெடுத்து விட்டோம் என்று அவர்களை அலட்சியம் கருதி விட்டு விடாமல் கடைசி வரைக்கும் அவர்கள் இந்த மார்க்கத்தை தேடி வாழக்கூடிய, அதனுடைய நெறிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில், அவர்கள் தொழுகை விஷயத்தில், இபாதத்துகள் விஷயத்தில் பேணுதல் உள்ள பிள்ளையாக இருக்கும் விஷயத்தில் தந்தையோ தாயோ மரணித்து விட்டால் அவருடைய துஆக்களுக்கு பிறகு தாய்க்காக தந்தைக்காக துஆ செய்வார்கள். இமாம்கள் ஒரு செய்தியை சொல்லுவார்கள், நீங்கள் தொழுகைக்கு பிறகு துஆ செய்கிற பொழுது யார் எவ்வளவு பெரிய துஆக்களை கேட்டிருந்தாலும் கூட தங்களுடைய பெற்றோருடைய பாவ மன்னிப்புக்காக, அவருடைய அதாபு குறைய வேண்டும் என்பதற்காக யார் துஆ செய்யவில்லையோ அந்த துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. எனவே நீங்கள் துஆ செய்கிற பொழுது கடைசியாக உங்கள் பெற்றோருக்காக அவசியம் துஆ செய்யுங்கள் என்று சட்ட அறிஞர்கள் நமக்கு சொல்வதை பார்க்க முடியும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அஜிபு அவுலாதக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள், நல்லொழுக்க பயிற்சியை நீங்கள் கொடுங்கள். நபிக்கும், உங்கள் நபியின் மீதான நேசத்தை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ரசூலுல்லாஹ்வின் மீதான நேசத்தை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தின் மீது, அகல வைத்தின் மீது எப்படி நேசம் கொள்ள வேண்டும், அவருடைய முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். குர்ஆனை ஓத வேண்டும் என்பதையும் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். இந்த மூன்றும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சரியாக முறையாக கற்றுக் கொடுப்போம் என்று சொன்னால் இஸ்லாமிய நெறிமுறையில இருந்து, ஷரியத்துடைய வாழ்வில் இருந்து அந்த குழந்தைகள் வாழ்வில் எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வந்தாலும் அந்த பாதையில் இருந்து அவர்கள் ஒருபோதும் சரிக்கு கீழே விழமாட்டார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், இன்றைய நவீன உலகத்தில் மிகப்பெரிய சவால் எது என்று சொன்னால், ஒரு நாட்டுக்கு அதிபராக இருப்பதோ, ஒரு தேசத்திற்கு மன்னராக இருப்பதோ, அல்லது ஒரு ராணுவ அணிவகுப்பு தளபதி வீரர்களுக்கு தளபதியாக இருப்பதோ, அல்லது ஒரு நாட்டின் பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய அந்த நெறிமுறைகளை பேணுவது அல்ல. அதையெல்லாம் விட இன்றைய நவீன காலகட்டத்தில் பெரிய சவாலாக இருப்பது தர்பியத்துல் அவுலாத் என்று சொல்லக்கூடிய குழந்தை வளர்ப்புதான். அது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இன்றைய பெற்றோர்களுக்கு பெரிய துன்பமாக, சோதனையாக, கவலையாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் எது என்று சொன்னா, என் பிள்ளை என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், நான் ஓடி ஆடி இரவு பகல் என்று பாராமல் யாருக்காக உழைக்கிறேன், என் பிள்ளைக்காகத்தானே உழைக்கிறேன் என்று பிள்ளைகளை குறித்து கவலைப்படக்கூடிய, அந்த பிள்ளைகளை குறித்து கண்ணீர் செல்லக்கூடிய, அந்த பிள்ளைகளுடைய தவறான வழி போக்குகளின் காரணத்தினால் ரப்பிடத்திலே கையேந்தி கண்ணீர் சிந்தக்கூடிய காட்சியை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். மேலை நாடுகளில் பேரண்டிங் என்று சொல்வது இன்றைக்கு ஒரு ஆட்சாக, ஒரு கலையாக மாறி இருக்கிறது. 1990களுக்கு பிறகு மேலை நாடுகளுடைய பல்கலைக்கழகங்களில் பேரண்டிங் என்று சொல்லக்கூடிய பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு தனி கலையாக, அதற்கென்று தனி பணம் கட்டி அதற்கென்று வகுப்புகளை நடத்தி கற்றுக் கொடுக்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் பேரண்டிங் என்பது கலை அல்ல, அது கடமை. எது கடமையாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதோ அதை குறித்து நாளை மறுமை தினத்தில் விசாரணை இருக்கிறது. ரப்பிடத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் அது குறித்து பதில் சொல்ல வேண்டும். நாம் ஒரு சிறந்த தலைமுறையை, ஒரு குர்ஆனிய தலைமுறையை, இந்த மார்க்கத்தை தேடி வாழக்கூடிய தலைமுறையை நாம் உருவாக்கி விட்டுத்தான் வந்திருக்கிறேன் என்று ரப்பிடத்தில் நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய வளர்ப்பு, அதனுடைய ரிசல்ட் மறுமையில் தெரிய வேண்டும். நம்முடைய வளர்ப்பின் பலனை நம்முடைய கபரில் நாம் அனுபவிக்க வேண்டும். அத்தகைய முறையில் தான் நம்முடைய குழந்தை வளர்ப்பு இருக்க வேண்டும் என்பதைத்தான் பெருமக்கள் நமக்கு இந்த செய்திகள் வழியாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். தர்பியத் என்று சொல்லக்கூடிய, பேரண்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளை வளர்க்கும் முறையில் நாம் கோளாறை ஏற்படுத்திவிட்டால் நமக்கு நிம்மதி பறிபோய்விடும். எதிலேயும் கவனம் செலுத்த முடியாது, வியாபாரத்திலே கவனம் செலுத்த முடியாது, பொது வாழ்க்கையில் கவனம் செலுத்த முடியாது, நம்முடைய விவாதத்துகளிலே கவனம் செலுத்த முடியாது. எந்த நேரத்திலும் நம்முடைய சொல் பேச்சு கேட்காது, நம்முடைய வழிக்கு கட்டுப்படாத நம்முடைய பிள்ளை, அவருடைய சேட்டைகள், அவருடைய குடும்பத்தரங்கள், அவருடைய குற்றங்கள் அனைத்தும் நம்மை வேட்டையாடி கொண்டே இருக்கும். அது பெரிய மன உளைச்சலாக மாறிவிடும். எனவே தர்பியத் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை வளர்ப்பு ஷரியத்தின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற வழிமுறையில் அது அமைய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. காரணம்,
நாம் நம்முடைய குழந்தைகளை சரியாக வளர்க்காத பட்சத்தில் அவர்கள் ஒரு குற்றவாளியாக மாறிவிடுவார்கள், ஒரு பாவியாக அவர்கள் மாறிவிடுவார்கள். நாளை மறுமையிடத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நிற்கிற பொழுது அல்லாஹ் அவர்களை விசாரிப்பான். உனக்கு வழிகாட்டுவதற்கு என்று உன் பெற்றோர் எதையும் சொல்லவில்லையா, எந்த அறிவுரையும் சொல்லவில்லையா என்று கேட்கிற பொழுது இந்த குழந்தைகள் நாம் பெற்று வளர்த்து சீராட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த நம்முடைய பிள்ளைகள் நாளை அல்லாஹ்விடத்தில் நம்மை காட்டிக் கொடுக்கும் பிள்ளைகளாக மாறி போய் விடுவார்கள். குர்ஆனில் இப்படி ஒரு வசனம் வருகிறது, நீங்கள் உங்களுடைய வளர்ப்பு சரியில்லாத காரணத்தினால் வழிகட்டு போன குழந்தைகள் நாளை ரப்புக்கு முன்னால் வந்து நிற்கிற பொழுது அல்லாஹ் அவர்களை விசாரிக்கிற பொழுது அவர்கள் தவறு செய்தவர்கள் பாவிகள் என்று தெரிந்துவிட்டதற்கு பிறகு அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்காக அல்லாஹ் முற்படுகிற பொழுது அந்த அல்லாஹ்விடத்தில் இந்த பிள்ளைகள் சொல்வார்கள், இறைவா நீ எங்களுக்கு என்ன தண்டனையை தருகிறாயோ அதில் 2 மடங்கு தண்டனையை எங்கள் பெற்றோருக்கு தருவாயாக என்று நம்முடைய பிள்ளைகள் நம்மை அல்லாஹ்விடத்தில் காட்டிக் கொடுப்பார்கள். அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார், ரப்பனா ஆத்திஹிம் ضعفين من العذاب, இறைவா நீ எங்களுக்கு வழங்கக்கூடிய அதாபில் 2 மடங்கு அதாபை எங்கள் பெற்றோருக்கு வழங்குவாயாக. நாங்கள் பாவியானதற்கும் குற்றவாளியானதற்கும் ஹலாலில் பேராமல் வாழ்ந்ததற்கும் இபாதத்தின் மீது அக்கறை இல்லாமல் வாழ்ந்ததற்கும் நாங்கள் மட்டுமே காரணம் அல்ல, எங்கள் பெற்றோருக்கும் அதை பங்கு இருக்கிறது. எங்களை தண்டிப்பதாக இருந்தால் எங்களுக்கு 1 தண்டனை, எங்கள் பெற்றோருக்கு 2 தண்டனை கொடுப்பாயாக என்று இந்த வழிபட்டு போன பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை குறித்து நாளை அல்லாஹ்விடத்தில் காட்டிக் கொடுப்பார்கள், புகார் செய்வார்கள், குற்றம் சாட்டுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்கிறார். என்று சொன்னால் இந்த தர்பியத் என்று சொல்லக்கூடிய இந்த குழந்தை வளர்ப்பு என்று சொல்லக்கூடிய அந்த முறை இஸ்லாம் எவ்வளவு கவனம் செலுத்தி இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமக்களை. எனவே என்று சொன்னால் இன்றைய காலகட்டம் என்பது ரொம்பவும் மிக மோசமான காலகட்டம். குழந்தை வளர்ப்பு என்பது நான் ஏற்கனவே சொன்னதை போல மிக பாரமாக, மிக பெரும் சுமையாக, மிக பெரும் கஷ்டமாக அமையப்பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்தினுடைய அறிகுறிகளை அடையாளங்களை சொல்லுகிற பொழுது எப்படி சொன்னார்கள், ஐ யுரப்பிய ரஜுலு அன் ஜருவ கல்பின் மின் ஐ யுரப்பியல் வலத், ஒரு குழந்தையை வளர்ப்பதை விட ஒரு நாயை வளர்ப்பது சிறந்தது என்று பெற்றோர்கள் விரும்பக்கூடிய காலகட்டமாக அது இருக்கும் என்று. இன்னைக்கு நம்ம குழந்தைகள் தவறு செய்கிற பொழுது, தப்பு பண்ணுகிற பொழுது பெற்றோர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த வார்த்தையை சொல்வார்கள். உன்னை பெற்று வளர்ப்பது ஆளாக்குறதுக்கு அந்த கழுதையை வளர்த்திருக்கலாம் அல்லது அந்த பிராணிகளுடைய பெயர்களை சொல்லி அவர்களை வளர்த்திருக்கலாம் என்று நொந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், கியாமத்தினுடைய அடையாளம் எப்படி இருக்கும் என்றால், ஒரு தந்தை அல்லது ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையை வளர்ப்பதை விடவும் அவர்கள் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணியை வளர்ப்பது ரொம்ப லேசு என்று கருதக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் மாறிவிடும் என்று சொன்னார்கள். அதுவெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் நாம் இப்போது பார்த்துக் கொண்டே இருக்கோம். எனவே நம்முடைய குழந்தைகள் துனியாவின் சொத்து அல்ல, ஆகிரத்தின் சொத்து. அதனுடைய பலனை நாம் கபரில் அனுபவிக்க வேண்டும், அதனுடைய ரிசல்ட்டை நாம் நாளை மறுமை தினத்தில் அனுபவிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்காக, அவருடைய ஹிதாயத்துக்காக நாம் எப்பொழுதும் அந்த குழந்தைகளுக்காக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னதை போல, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا என்று சொல்லக்கூடிய அந்த துஆவை இந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்காக சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்று பெருமானார் திருக்குர்ஆனிலே பேச முடிகிறது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏராளமான ஹதீஸ்கள் வாயிலாக இந்த குழந்தைகளை குறித்து, குழந்தைகளுடைய அணுகுமுறைகள் குறித்து, குழந்தைகளை தங்களுடைய தோளிலே போட்டுக்கொண்டு அந்த குழந்தைகளை முதுகிலே சுமந்து யானை விளையாட்டு விளையாடக்கூடிய தாத்தாவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார் என்று பார்க்கிறோம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை பார்க்க வருகிற பொழுது அவர் நம்முடைய வீடுகளில் நாம் எப்படி ஒரு முட்டுக்குத்தி அந்த குழந்தைகளை, பேர குழந்தைகளை முதுகிலே அமர வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாடி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். சஹாபாக்கள் ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்த்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருக்கிற பொழுது, அதுவும் இமாமாக இருக்கிற பொழுது, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய மேனியிலும் அவருடைய முதுகிலும் கழுத்திலும் ஏறி அமர்ந்து விளையாடிக் கொண்டே இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலேயே இருப்பார்கள், மிக நீண்ட நேரம் சுஜூதிலே இருப்பார்கள். நாங்கள் சுஜூதிலேயே இருப்போம். ஒரு கட்டத்தில் நாங்கள் என்ன கருதி விட்டோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலேயே வஃபாத்தாகிவிட்டார்கள் நான் கருதி கொண்டோம். அவ்வளவு நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலேயே இருந்தார்கள். அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசனும் ஹுசைனும் தோளிலே இறங்கியதற்கு பிறகு சுஜூதிலே இருந்து எடுத்தார் என்று சொன்னால், ரப்புக்கும் நமக்குமான தொடர்பிலே இருக்கிற பொழுதும் கூட அந்த குழந்தைகள் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அணுகுமுறை அது எத்தகையது என்பதை நாம் புரிந்து கொள்ள
புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திகளை நிரம்ப இந்த குழந்தைகளுக்காக துஆ செய்வது, அவர்கள் மீது கருணை காட்டுவது, அவருடைய உரிமைகளை தேடுவது, அவருடைய உணர்வுகளை மதிப்பது உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் இன்றைக்கு நவீன தொழில்நுட்பங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாவற்றையும் குழந்தைகளையும் உறவுகளையும் அனைத்தையும் மறந்துவிட்டு மனிதன் வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகள் மீது எவ்வளவு கருணையோடு நடந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நமக்கு வழிகாட்டியாக அமையப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் மீது கருணை காட்டுவதும், அவர்கள் மீது அன்பு செலுத்துவதும், அவர்கள் மீது இரக்கமாக நடந்து கொள்வதும், அவருடைய உணர்வுகளை மதிப்பதும், அவருடைய உரிமைகளை தேடுவதும், அவர்களை அள்ளி அணைத்து முத்தம் கொஞ்சி விளையாடுவதும் அனைத்தும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துதான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா குழந்தைகளை பேணுகிற விஷயத்திலும் பெருமானாருடைய சுன்னத்தை பேணி வாழும் நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆட்சி அருள்பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.